ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். மணி சார் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. உழைத்தும் உயர்வில்லை. ஒரு விடியல்ல நிறைய பேர் இயங்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையாலே இந்த தனுசுல எங்க பிரச்சனை இருக்கு அதை சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தனுசு வில் அம்பு சிம்பிளா கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ராசி தனுசு. கோதண்ட ராசின்னு சொல்லுவாங்க. கோதண்ட ராமர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வில்லம்போட கனெக்டிவிட்டி தான் அந்த கோதண்ட ராசின்னு நம்ம சொல்றோம். தனுசு காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம். நான் ஏற்கனவே என்னுடைய பதிவில் சொன்னது போல சிம்ம ராசியிலும் தனுசு ராசியிலும் ஒருவர்கள் ஜனனமாகிறார்களோ, அந்த லக்னத்தில் பிறக்கிறார்களோ, அவர்கள் பூர்வ புண்ணியத்தில் ஒரு நல்ல பலனை செய்யாமல் இந்த ராசியில் பிறக்க முடியாது. அட கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு சாமி. யாருக்கு கஷ்டம் இல்லைங்க? கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கு. கடவுளுக்கே இருக்குங்க. யாருக்கு இல்லை? கொரோனா காலத்தில் கோயிலை மூடி வச்சுட்டாங்கல்ல, யாருக்கு கஷ்டம் இல்லை? அதில் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வாழ்கிறீங்களா அப்படின்னா தனுசு தான். தனுசு ராசி ராசிநாதன் தனஸ்தானத்தில் நீசமடைகிறார், 2ஆம் இடத்துல. 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். இவங்க பேராசையை கட் பண்ணிட்டு நம்ம சக்திக்கு உட்பட்ட வேலைகளை மட்டும் பார்த்துட்டு அடுத்தடுத்த மூமெண்ட் கரெக்டாக போயிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு லைஃப்பில் தொந்தரவு வரவே வராது. யாராவது ஒருத்தர் தூண்டி விட்டு இல்லை அவன் அப்படி பண்ணுறான் இவன் அப்படி பண்ணுறான்னு பேசிட்டு நம்மளும் ஏன் இப்படியே இருக்கணும், நம்மளும் நீ ஜெயிக்கணும், விடக்கூடாதுன்னு போய் கடனை வாங்கி எங்காவது போய் லாக் ஆகிட்டிங்கன்னா தப்பிக்கவே முடியாது. ஏன்னா பேராசையால் பெரும் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மகா ராசின்னு அது தனுசு தான். காரணம் என்னன்னா தன்னுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல தான் போய் உச்சமாகும். 8ஆம் இடம் என்கிறது நஷ்டம், சேதாரம், அவமானம், கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, ஆயுள் ஸ்தானம், விபத்து, சர்ஜரி, சிறை தண்டனை வரைக்கும் 8ஆம் இடம் தான். நல்லதுன்னு இருக்குதுன்னா ஆமாம், எல்ஐசி, இன்சூரன்ஸு, அது போக உங்களுக்கு லாட்ரி யோகம், திடீர் தனப்பிராப்தம், இதுவும் 8ஆம் இடம் தான் கொடுக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா நேரமுமே காசு வராது. ஆனால் ஏதோ ஒரு நேரம் பணம் வரும். அது நல்ல பணமா, நல்ல விஷயமா, நல்ல பணமா பல்காக வந்திருக்கும். அவங்க சக்திக்கு அது பல்கு. இப்போ எனக்கு 1 லட்சம் தான் சாமி வந்துச்சுன்னா நீ மாசமே 8,000 9,000 சம்பாதிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் வரும்போது எப்படி இருக்கும்? பல்கா வருதுன்னு தான் அர்த்தம். அப்போ பல்கா ஒன்று கிடைக்குது அப்படின்னா அது தனுசு ராசிக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ரேராக கிடைக்கும். இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு, கேரளா போகிறோம், நம்ம லாட்ரி வாங்காமல் விடக்கூடாதுங்கிற நினப்பு இதெல்லாம் வராமல் போகவே போகாது. அப்புறம் ஏதாவது பணத்தை பெருக்கிறதுக்கான ஐடியா. சிலர்லாம் நகையை வச்சு அதிலிருந்து வட்டிக்கு வாங்கி காசை வாங்கி இன்னொரு நகை எடுத்து வருவாங்க தெரியுமா? இதெல்லாம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் பொருந்தும். ஏன்னா தனுசுங்கிறது தன்னை உயர்வாக நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. அந்த ராசியில என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் பெருமான் அவதரித்த மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் அவதரித்த மூலம் அங்க இருக்கு. அது இயற்கையாகவே மார்கழியினுடைய மாதம் கொண்ட ராசி தனுசு. அதுக்கப்புறம் சுக்கிரன் பூராடம், அதுக்கப்புறம் சூரியன் உத்திராடம். அப்ப கேது, சுக்கிரன், சூரியன் குரு வீட்டில் இருக்காங்கிறது தான் மெயின். அப்ப குருவோட கேது, குருவோட சுக்கிரன், குருவோட சூரியன், இந்த கனெக்டிவிட்டி அங்க வந்துருது. அப்ப குரு கேது சேர்க்கையே என்ன சொல்லுதுன்னா, இவங்க வம்சாவளியில யாராவது ஒருத்தங்க திருமணம் ஆகாதவங்க இருக்காங்க, இல்ல திருமணமே பண்ணிக்கலங்கிறவங்க இருக்காங்க, இல்ல திருமணம் பண்ணி வெளியே போயிட்டாங்க, நிராயுத பாணியா தனித்து விடப்பட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு 80% பொருந்தி வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. அங்க கேது இருக்கிறதுனால எப்பவுமே கடன் வாங்கியாவது வட்டிக்கு வாங்கியாவது நான் டூர் போவேன்னு சொல்றதெல்லாம் இவங்க தான். ஒரு லக்ஸுரி லைஃப். லக்னத்துல யார் இருக்காங்க? அந்த ராசிக்குள்ள சுக்கிரன் இருக்காரு இல்லையா? பூராட நட்சத்திரம் 6 நட்சத்திரம் இங்க இருக்கு. சந்தோஷத்துக்கான 11 சுக்கிரனோட நட்சத்திரம் அங்கதான் இருக்கு. 6ன்னா கடன், 11ன்னா சந்தோஷம். நான் கடன் வாங்கியாவது சந்தோஷமா தான் இருப்பேன், அப்படி இல்லாம நான் இருக்கவே மாட்டேங்கிற மாதிரியான ஒரு கிரகம் இந்த தனுசு. அந்த தனுசு ஒரு தினுசு. ஒரு பக்கம் ஆன்மீகம், இன்னொரு பக்கம் செலவு. ஆமா. அப்புறம் ஒரு பக்கம் பெரிய ஆன்மீகம் இருக்கும், ஒரு பக்கம் பெரிய உல்லாசமும். உல்லாசம்னா டூர் போறேன், ஃபேமிலியோட வெளிநாடு போறேன், வெளியூர் போறேன், வெளி மாநிலம் போறேன், ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வரேன், நல்ல ஹோட்டல் போய் சாப்பிடுவேன், எங்காவது டைம் கிடைச்சுன்னா கார் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸுகளோட ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவேன். இதெல்லாம் தனுசுக்கு பொருந்துங்க. அப்ப இந்த தனுசு என்ன சொல்லுதுன்னா, என்ன கர்மாவை உள்வாங்கி வச்சிருக்கு அப்படின்னா, குருவும் கேதுவும் உள்ள இருக்காங்க. எங்கேயோ ஒரு பக்கம் நான் உழைக்கிறேன் சார், எனக்கு பணமே வரல, நான் போராடுறேன் அப்படின்னா, பணம் கொடுக்கல் வாங்கல ஒரு பிறவி சம்பந்தமா எங்கேயோ ஒரு பலவீனத்தை நீங்க சந்திச்சு வாழ்ந்து வந்த நபர்கள்னு சொல்லுது. உங்களோட காசை
நீங்கள் கொடுக்க வேண்டியவங்களுக்கு முறையாக பிரித்து கொடுக்கல, சேர வேண்டியவங்களுக்கு நீங்கள் முறையாக சேர்த்தலை, கல்யாண வாழ்க்கையில் யாரையோ பிரித்தது, சரியில்லாமல் பண்ணினது, இதெல்லாம் இருக்கும். அப்போ பாருங்களேன், இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த சுக்கிரன் கேது, குரு கேது, சூரியன் கேது காம்பினேஷன் வர்றதுனால இவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில் ஒரு 25% எரரோட தான் லைஃப் ட்ராவல் ஆகும். நான் ரொம்ப ஹாப்பியாக ட்ராவல் ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கவே கொடுக்காது. சந்தோஷம் இருக்கும், இல்லைன்னா சொல்ல வரல. ஆனால் ஒரு 25% ஏதாவது ஒரு எரர் ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது. இவங்க ஏதோ ஒரு பக்கம் பணத்தை இழந்தது, கொடுத்த பணம் வராமல் போனது, இல்லை இவங்க வாங்கின இடத்துல கொடுக்க முடியாமல் போனது, பணத்துக்காக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு சந்திச்சது, இதெல்லாம் ஈஸியாக தனுசுக்கு சொல்லிடுது. தனுசு ராசிக்காரருடைய தந்தையார் இருந்தால் ஒரு மைனராக சின்ன சர்ஜரியாவது அவங்க பண்ணாமல் இல்லை. அப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சர்ஜரி, கீழே விழுந்தது, ஃப்ராக்சர் ஆனது, தையல் போட்டது, ஹெல்த்தில் சின்ன சின்ன இஷ்யூஸ் ஆனது இருந்துகிட்டே இருக்கு. தனுசு ராசியில் யார் பிறந்தாலும் சரிங்க, தாய் தந்தையர் ஒற்றுமையில் ஒரு வேறுபாடு இருக்கும், கருத்து வேறுபாடு அது கொடுத்துரும். இது ஒரு 80% பேர்த்துக்கு பொருந்தி வரும். ஒன்றும் தனித்தனியாக இருக்காங்க, இல்லை புரிதல் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப். ஆனால் பெற்றோர்களுக்கு ஒரு மெடிக்கல் செலவு வந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, இப்போ 9ஆம் இடத்துக்கு அதிபதி அங்க இருக்காரு, 6 கூட நட்சத்திரமும் அங்கதான் இருக்குது. அப்ப 6ன்னா வியாதிங்க, 9ன்னா உங்களுக்கு அப்பா, அப்ப 4ங்கிறது குரு. அப்ப அவரு அங்கேயே வீடாவே போச்சே, குருவோட வீடாவே போச்சு. அப்போ அம்மா அப்பாவுக்கு மெடிக்கல் செலவுகள் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துகிட்டு தான் இருக்கும். சின்ன சின்னதா அது இஷ்யூஸ் வராம அவங்க வாழவே முடியாது அப்படிங்கிறத. நீங்க சொன்ன மாதிரி 90% ஆன்மீகம் இருக்கு. ஆன்மீகம் நல்லாவே இருக்கும். இவங்க தெய்வத்தை பிடிச்சிதான் மேல வருவாங்க, தெய்வத்தை பிடிச்சிதான் முன்னேறுவாங்க. தெய்வம் தான் இவங்களுக்கு உலகம், கடவுள். அதுலயும் குலதெய்வ ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு இவங்க படுற பாடு இருக்கு. ஏன் சாமி, ஏன் தெய்வம், ஏன் குலசாமி, ஏன் குலதெய்வம், இவங்களுக்காகவே இவங்க குலதெய்வம் வாழ்ந்துட்டு இருக்குன்னு இவங்களுக்கு ஒரு கற்பனை. ஆனா அந்த அந்யோன்யம், அந்த குலதெய்வ ஈடுபாடு எல்லாருக்கும் வராது. 12 ராசியில ஒருத்தருக்கு ரொம்ப குலதெய்வ ஈடுபாடு வருது அப்படின்னா அது தனுசு ராசிக்காரங்க தான். அவ்வளவு ஆத்மார்த்தமா போய் கும்பிடுவாங்க. ஏன் குலசாமி, அது அவங்க அப்பா அம்மா மாதிரி பாவிப்பாங்க அந்த குலதெய்வத்தை. அவ்வளவு ஆத்மார்த்தமா ஒரு கொடைக்கு போறோம், ஒரு பொங்கலுக்கு போறோம், ஒரு திருவிழாவுக்கு போறோம், ஒரு உற்சவத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, அந்த குலதெய்வத்துக்கு இவங்களை கையில பிடிக்கவே முடியாது. ஏன்னா கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி. அப்புறம் அவங்களுக்கு அந்த குலதெய்வ ஆசீர்வாதம்ங்கிறது 5ஆம் இடம். 5ஆம் இடமே பாத்தீங்கன்னா செவ்வாயோட வீடு. அந்த செவ்வாய் உச்சமாகிற வீடு பாருங்க, அவங்களோட 2ஆம் வீட்டுல உச்சமாகிறது. அப்ப குலதெய்வத்துக்கு நிறைய டொனேட் பண்ணுவாங்க, கோயில்களுக்காக நிறைய கொடை கொடுப்பாங்க, நன்கொடை கொடுப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்க. இவங்களுக்கு இயற்கையாகவே அன்னதானம் போடுற ஒரு மனசு இருக்கும் இவங்க ஃபேமிலிக்குள்ள. ஏதாவது அன்னதானம் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன். அப்புறம் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு முன்னேறணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. எல்லாருக்கும் குழந்தைங்க மேல பற்று இருக்கும். இந்த தனுசு ராசிக்காரங்க தன்னோட குழந்தைகளை 25 வயசு ஆனாலும் 45 வயசு ஆனாலும் தன்னையே அவங்க குழந்தையாவே பாவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ரொம்ப பாண்டிங், ஏன் குழந்தைன்னு ரொம்ப பாண்டிங், ரொம்ப அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து இவங்க பிரியவே முடியாது. சார் தனுசு ராசியை கூப்பிட்டு, சார் நீங்க எதுக்காக சார் வாழ்றீங்கன்னா ஒரே வரியில முடிச்சுக்குவாங்க, நான் என் குழந்தைகளுக்காக வாழ்றேன். நீங்க எந்த சாமியை கும்பிடணும்னு ஆசைப்படுறீங்க, என் குலதெய்வ ஆசீர்வாதம் எனக்கு இருந்தா போதும், வேற எந்த சாமியோட ஆசீர்வாதம் அப்புறம்தான் அப்படின்னு எல்லாம் ஒரு டாக் கொடுக்குறாங்க அப்படின்னா அது தனுசு ராசிக்காரங்க தான். அதே போல இவங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 10க்குடையவனே 4ஆம் இடத்துல நீசமாகறான். 10ஆம் அதிபதி புதன், 10ஆம் அதிபதி உச்சமாகிற இடம் 10லயே உச்சமாகறான். சில நேரம் தொழிலுக்காக சொத்துக்களை விற்றேன், சொத்துக்களை இழந்தேன், ஹெல்த் பாதிச்சது, தொழிலுக்காக ஓடி 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 ஹெல்த் பாதிச்சது, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா இவங்க கர்மாவை நீக்கி இவங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம், எனக்கு நல்லபடியாக லைஃப்பில் கிடைக்கணும், நான் ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ரொம்ப முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாங்கன்னா நேரம் யோசிக்காமல் போக வேண்டிய இடம் ராமேஸ்வரம். வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு இவங்க ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு மூலமோ பூராடமோ உத்திராடமோ போயிட்டு நல்ல மானசீகமாக வழிபாடு, இல்லைன்னா ஒரு வியாழக்கிழமை, இல்லைன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இல்லைன்னா ஒரு அமாவாசை போயிட்டு நல்ல ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணி தீர்த்தத்தில் அக்னி தீர்த்தத்தில் நீராடிட்டு மீதி இருக்கிற 22 தீர்த்தத்திலையும் நீராடி கோடி தீர்த்தம் வரைக்கும் நீராடி நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு ராமநாத சுவாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணி விளக்கெல்லாம் போட்டுட்டு அம்பாளை வழிபட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நேராக தனுஷ்கோடியில் நின்று இதோட என்னோட பிரச்சனை தீரணும்னு அங்கே நின்று ஆத்மார்த்தமாக ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பி வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தனுஷ்கோடி அழிந்த இடம், அங்கே போய் உட்கார்ந்துட்டு வரும்போது மண்ணை கூட தட்டி விட்டுட்டு தான் வருவாங்களாம். ஏன்னா ஓவர் நைட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக சுனாமி அழிஞ்ச இடம்.
இன்னைக்குமே அந்த சுவடுகள் எல்லாம் போய் அங்க நின்று பார்க்கும் போதையா வலிக்கும் மனசு. கண்டிப்பா. ஏன்னா இரவு நேரம், அது ரயில்வே ஸ்டேஷன் இருந்த இடம்ங்க, ரயில் போய் நின்ன இடம்ங்க, ரயில் போயிட்டு வந்த இடம்ங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிதிலம் அடைஞ்சு கிடக்குங்க எல்லாமே. ஆனால் அரசாங்கம் மத்திய அரசு சரி மாநில அரசு சரி முன்னிறுத்தி அந்த இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக ரோடெல்லாம் போட்டு கொடுத்து மக்கள் சௌரியம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா இந்த நேரத்தில் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா ஏனோ தானோன்னு விட்டுறல. ஏன்னா அது பெரிய ஒரு ஆன்மீகத்தோட தொடர்புள்ள அந்த டச்சிங்கான ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னா ராமேஸ்வரம் தான். அந்த ராமேஸ்வரத்துக்கு போய் அந்த வழிபாடு பண்ணிட்டு, ஏன்னா 12 ஜோதிர்லிங்கம், அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஜோதிர்லிங்கம் ராமேஸ்வரம் மட்டும்தான். அந்த ஜோதிர்லிங்கத்தில் நீங்கள் ஏன் ராமேஸ்வரத்தில் போய் எல்லாம் திதி தர்ப்பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஜோதிர்லிங்கம். ஜோதிர்லிங்கத்துக்கு போகும்போது என்ன நடக்கு அப்படின்னா, நீங்கள் 1000 சிவாலயத்துக்கு போகிறது ஒரு ஜோதிர்லிங்கத்துக்கு போகிறது ஒன்று. 1000 சிவாலயத்துக்கு விழுந்து விழுந்து விளக்கு போட்டு அபிஷேகம் பண்ணி கும்பிட்டதும் ஒரு தடவை ஜோதிர்லிங்கத்தை போய் கும்பிடணும். சுற்றுலா போகிற மாதிரி போயிட்டு வரக்கூடாது. ராமர் வாதம் பார்த்தேன், பாம்பன் பாலத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், இதெல்லாம் தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதையெல்லாம் விட முக்கியம், நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்கு உங்கள் கர்மா ஒத்துழைக்கணும். அந்த கர்மாவை, கெட்ட கர்மாவை அழித்து நல்ல கர்மாவை நீங்கள் உருவாக்குறதுக்கான ஒரு சக்தி மிகுந்த இடம் இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் இருக்குது அப்படின்னா ராமேஸ்வரம் தான். அந்த ராமநாத சுவாமியினுடைய ஆசீர்வாதத்தில் பக்கத்தில் திருப்புல்லானி இருக்குது, அதே போல் உங்களுக்கு தேவிப்பட்டினம் இருக்குது, என் அன்னை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உத்தரகோசம் அங்கே இருக்குது, அங்கேயே சிவனும் அம்பாளினுடைய முதல் கோயிலாக கருதப்படுகின்ற உத்தரகோசம் அங்கே எங்கே இருக்குது. எந்த இடத்துல பள்ளியறை பூஜை நடந்தாலும் இரவு தங்குவதற்காக நான் உத்தரகோசம் அங்கையில் தான் விருப்பப்படுறேன் சிவனே சொன்ன, சாட்சியாக சொன்ன இடம் மரகத நடராஜர் இருக்கிற இடம். 3000 வருடம் பழமையான இளந்தை மரம் உள்ள கோவில் அது. சித்தர்களும் தவசீடர்களும் ஞானிகளும் அடிக்கடி சூட்சும ரூபத்தில் வந்து உலாவுகின்ற ஒரு இடமாக கருதப்படுகின்ற ஒரு அற்புதமான இடம். மண்முந்தியோ மங்கை முந்தியோன்னு சொல்லக்கூடிய உத்தரகோச மங்கையில் ஆதிவாராகியா மண்முந்தியோ மங்கை முந்தியோன்னு சொல்லக்கூடிய மண்ணு முதல்ல வந்துச்சா மங்கை முதல்ல வந்தாங்களான்னு சொல்ற மாதிரி அங்க இருக்கிற உத்தரகோச மங்கையில சுயம்பு வாராகியா அற்புதமா காட்சி அளிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது கணிப்பு எத்தனையோ 1000 வருஷம்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அம்பாள் அன்னை வாராகினுடைய ஆசிகள் நிறைந்த இடமாக போற்றப்படுது. இப்படி ஒரு மகத்துவமான அந்த ராமேஸ்வரத்துக்கு, அந்த ராமேஸ்வரத்தினுடைய ஆசிகள், அந்த ராமநாத சுவாமியினுடைய அருளாசிகளை பரிபூர்ணமாக பெற்ற தனுசு ராசிக்காரங்களுக்கு அங்கே ஒரு முறை போயிட்டு வந்தா உங்க கர்மா நீங்க உழைக்கிற உழைப்புக்கு ரெகக்னைஸ், அங்கீகாரம் உங்க வாழ்க்கையில வந்தே தீரும்னு சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி.